கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல தேவனே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவன், இந்த 4வது மாதம் சமூகத்தில் இந்த காலை வேளையில நிற்கும்படி தயவு பாராட்டின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில், சரியான வினாடி நிமிஷத்தில் காகைகளை கொண்டு போஷித்தவர் தான் இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில் போஷிக்க வல்லவராக இருக்கிறேன். இந்த மாதம் முழுதும் தேவனோட சமூகத்தில் எங்களோட காரியங்கள் அனைத்தும் இந்த கால தியான வேளையில உங்களோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 3 மாதங்கள் நடத்தினவர் இந்த 4வது மாதத்தையும் கடந்த மாதத்தை காட்டிலும் பூர்ணமாக இந்த மாதத்தை நடத்தும்படி அபிஷேக தகப்பனோட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோட பலத்தினால் அல்ல, உம்மோட பலத்தினாலும், உம்மோட ஆலோசனைனாலும், உம்மோட கிருபைனாலும், உம்மோட இரக்கத்தினாலும், உம்மோட பிரசன்னத்தினாலும் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறேன். அநேக காரியத்தை இந்த மாதத்தில் செய்ய போவதற்காக நன்றி. நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ரத்தத்தை முன்பாக வைத்து ஜெபித்து இந்த மாதத்தை துவங்குகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த அருமையான அன்பான தேவ பிள்ளைகள், இந்த மாதத்தின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே யூடியூப் வாயிலாகவும் நேரலையாகவும் இதை பார்க்கிறவர்களுக்கும் விசுவாசத்தோடு வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களை ஆஸ்வதிப்பார். வந்த யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. கடந்த மாதம் என்ன வார்த்தை கொடுத்தாரு ஞாபகம் வச்சிருக்கீங்களா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து, என்னால சாட்சியா சொல்ல முடியும், கர்த்தர் சொன்னபடியே என் முன் செய்தார் அனைத்து காரியத்தையும். நான் விசுவாசம் சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த வார்த்தை இந்த காலை நேரத்தில் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளும் பொழுது தினந்தோறும் ஆகாரத்தை பொசிக்கின்றோமோ இல்லையோ, கர்த்தர் கொடுத்த மன்னாவை முன்பாக வைத்து, நீர் கொடுத்த வார்த்தை, நீர் கொடுத்த மன்னா இது எனக்கு போதுமானதா இருக்காது, இன்னும் போயிடும், இன்னும் வேணும் என்று விசுவாச அறிக்கையிடும் பொழுது அந்த மாதம் முழுதும் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இன்றைக்கு மாற்றமல்ல, இது ஒரு எப்படி சொல்ல, இது ஒரு இந்த மாதம் இந்த வார்த்தை நடத்துவார்ன்ட்டு இல்ல, உங்களை பலப்படுத்துகிறவர், ஊக்கப்படுத்துகிறவர், என் வார்த்தையினால அனைத்தையும் செய்ய முடியும் என்பதற்காக உங்களை உற்சாகத்தோடு இந்த காலையில ஸ்தோத்திரத்தோடு உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் தேவ சமூகத்தை காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தையானது இந்த மாதத்துக்கு ஒரு ஊண்டுகோலாக, ஒரு பலனாக, நமக்கு முதுகெலும்பாக, விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் நடத்த வல்லவராக. ஹல்லேலூயா. நான் இந்த கர்த்தரோட சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் உன்னை விடுவிப்பேன். இட்ஸ் a confident word. நல்லா புரிஞ்சுக்க, மனுஷனோட வார்த்தை இல்ல, வேதத்தின் வார்த்தை. இதுவே வேதமே சத்தியம். அது சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நிச்சயமாக அந்த வார்த்தை கிரியை செய்யும். இந்த நாளில் தேவனோட நல்வார்த்தையானது நான் உன்னை விடுவிப்பேன். அது கான்ஃபிடென்ட்டான வார்த்தை மட்டும் இல்ல, ப்ராஃபஸியாவும் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை விடுவிப்பேன். இந்த வாரத்தில் இந்த வார்த்தையானது சகல வசதிகளுடன், சகல அந்த நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளோடு இருந்து, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இல்லை, கர்த்தரே நம்பி, கர்த்தரே சார்ந்து, கர்த்தர் சமூகத்திலே முழங்காலிட்டு என்னை நடத்துங்கன்னு சொல்லிட்டு வந்த யாவருக்கும் அவர் இந்த மாதம் நின்று உங்களை விடுவித்து நடத்துவார். ஹல்லேலூயா. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும் வார்த்தையில். இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. வசனம் அழகாக பேசுகிறது. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கூப்பிடு, விடுவிப்ப, நீ மகிமைப்படுத்துவ. வார்த்தை எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவ. யூ கால் மீ, ஐ வில் கிவ் யூ, யூ வில் தேங்க்ஸ் மீ. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, அருமையான தாவீதின் வசனம். அது தர்மகோலான வசனமா இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாளில் உங்களை பார்த்து தான் கர்த்தர் முகமுகமா சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். நம்முடைய தேவன் ஒவ்வொரு மாதமாக நீங்க தேடி வரும் பொழுது அவரோட வார்த்தையானது நமக்கு பலனாக இருக்கிறது, மகிமையாக இருந்து நடத்துகிறது. இது தான் தேவனோட அன்பின் வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. தகப்பன் எவ்விதத்தில் தன்னோட பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிறாரோ அதே போல உங்களை இந்த மாதம் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் உன்னுடைய பிரச்சனைகள், உன்னோட போராட்டங்கள்,
உன்னோட சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் சொல்றேன், உங்களோட பிரச்சனை, உங்களோட போராட்டம், உங்களோட கண்ணீர், உங்களோட வேதனை எல்லாமே அவருக்கு, எல்லா வாயத்தோடு சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு தெரியும், எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்றாரு, ஹலோ மகனே மகளே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். உன்னோட பலன் அவருக்கு தெரியும், உன்னோட பலவீனமும் அவருக்கு தெரியும். அதற்காகத்தான் அவருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பேன். அன்பான தேவ பிள்ளையே, அவருக்கு எல்லாம் தெரியும்னு உனக்கு முதல் தெரியணும். ஹல்லேலூயா. ஏன் எனக்கு சொல்றதை காட்டிலும் எல்லாம் அவருக்கு தெரியும். நீ மூச்சு விட்டாலும், நீ கண்ணீர் விட்டாலும், நீ புலம்பினாலும் எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த தெரிந்தவர் தான் சொல்றாரு, மகனே மகளே, நான் உன்னை விடுவிப்பேன். சங்க எப்போது விடுவிப்பார்னா, யாரை விடுவிப்பார்? வேதவசனம் சொல்லுதுன்னா, அவரை தேடுறவங்களை விடுவிப்பார், அவரை நம்பி இருக்கிற விடுவிப்பார், அவரை சார்ந்திருக்கும் விடுவிப்பார், அவரையே வாழ்க்கை வாழ்ந்துறவங்களை ஒருபோதும் சொல்ற வேதம் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிட. அந்த தேவன் தான் சொல்றார், நான் உன்னை விடுவிப்பேன். சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். 1 2 இல்லங்க, எவ்வளவு இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, அநேகமா இருக்கும். அப்ப சொல்றாரு, அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி வாசிக்கணும்னா, நீங்களே சொல்ல, நீதிமானுக்கு வர துன்பங்கள் எல்லாம் ஜோர சொல்ல அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், நமக்கு பெருசு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல சிரிச்சமா, நீ ஏன் தெரியல, நீங்க அபிஷேகமா இருக்கிறேன்னு தெரியல. காலையில எல்லாவற்றிலும் அவர் சாதாரணவர் அல்ல, எல்லாவற்றிலும் நின்று, எப்படியாவது பக்கத்துல நிற்பார், நின்று விடுவிப்பாராம். அவர் எப்படியாப்பட்ட விடுவிக்கிற தேவன் என்று பார்க்கும் பொழுது, மோசே ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது கூடவே நின்று சமுத்திரத்தை பிளந்தார். மோசையோட அபிஷேகம் யோசுவோட வந்த உடனே யோர்தானை கடந்து போகும் கூட நிற்கிறார், நின்று விடுவித்தார். நம்ம தேவனை விசுவாசிக்கிற சபையாரையும் பார்க்கிற யாவரையும் கர்த்தர் நின்று விடுவிப்பார். விடுவிக்கிற எப்படிப்பட்டவர்? உபாகம் 28:7 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் எழும்பும், உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை, நம்மளை சுத்தி எத்தனை சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார். ஹல்லேலூயா. ஒரு வழியா வந்துட்டு 7 வழியாய், அப்படிப்பட்ட வழி. சத்ரு பிரச்சனைகள், போராட்டத்தை, இத்தனை ஆண்டுகள் சில காரியத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்துல பலவீனப்படுத்தி போராட்டத்தை கொடுத்திருப்பாரானால், கால்கள் சிக்கும்படி செய்திருப்பானால், அவனை நஷ்டம்படி செய்திருப்பானால், வேதனைப்படி ஏதோ காரியத்தை சிக்கிக் கொள்ளும்படி செய்திருந்தானா, இன்னைக்கு சொல்றேன், பிரச்சனைகள் 7 வழியா ஓடும். ஏன்னா தேவன் நின்று விடுவிப்பார். ஏசாயா 54:17 சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எந்த ஆயுதமும், anything, whatever it is, உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பெரிய ஆயுதமா இருக்கும், அவருக்கு அது ஒண்ணுமே இல்லை. ஹல்லேலூயா. அது எல்லாம் எப்படியா ஒண்ணுமே இல்லாதபடிக்கு வாய்க்காத போகும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், நெருக்கங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உன்னோட தகப்பன் நின்று விடுவிப்பார், நின்று விடுவிப்பார். 100 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு வச்சிருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சுனே இருப்பீங்களா? அதை மாத்துவீங்களா? திருப்பி சில்லறை வரும்ல, திருப்பி அதே நோட்டு வரும். வாழ்க்கையில சில நேரத்தில் சில்லறை சத்தத்தை போல பிரச்சனைகள் வரும். ஆனா மறுபடியும் புது சலவை நோட்டை கொடுப்பார். என் தேவன் நல்லவராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், துன்பங்கள் அநேகம் இருக்கும். சத்ருவின் உங்களை துன்பப்படுத்தி கொண்டு வருவான். ஆனால் அவைகளை எல்லாவற்றும் கர்த்தர் இந்த மாதத்திலிருந்து நின்று உங்களை விடுவிப்பார். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்க மழுகப்பட்டு போக மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை விசுவாசிப்பார்,
அவர் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்களை விடுவிப்பேன்னு சொல்ற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா விசுவாசம் சொல்லுவோமே. ஆண்டவர் உங்களை விடுவிப்பதற்கு சில காரியங்களை உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். இக்கட்டான துன்பங்கள் வரும் பொழுது தேவனை நன்றாக துதிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது தேவனை நல்லா, இன்னைக்கு தேவனோட வார்த்தை விடுவிக்க போறார். விடுவிக்கணும். எப்படி விடுவிக்க போகிறார் அப்படின்னா, துதிக்கணும், சகிக்கணும், விசுவாசிக்கணும். துதிக்கணும், சகிக்கணும், விசுவாசம். எல்லாம் மூணு ஒரே டிராவலிங்ல தான் கதை ஜெயத்தை கொடுப்பார். ஒருத்தர் நல்லா துதிப்பாங்க. ரெண்டாவது, எனக்கு எப்படி நான் துதிப்பேன், இவ்வளவு பிரச்சனை வச்சுட்டு இருக்கேன், இவ்வளவு போராட துதி இருக்கும். ஆனா ஒருவேளை துதியும் இருக்கும், சகிப்பும் இருக்கும், விசுவாசம் இருக்காது. சிலருக்கு விசுவாசம் இருக்கும், துதி இருக்காது, சகிப்பு. ஆனா இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் மூணு இருந்தாதான் கிரியைகள் நடக்கும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. ஒரு ஸ்கூல்ல ரேஸ்ல வாங்கி போய் மெடல் வாங்கினா கூட 1 2 3. உன் வாழ்க்கையில ரேஸ்ல வின் ஆகணும்னா 1 2 3. துதி, சகி, விசுவாசி. இது மூணு இருந்தா சொல்றேன், கர்த்தர் உங்களை விடுவிப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் நன்மை கதவாக நடக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆனால் விசேஷமாக நம்ம நடந்த துதினா, ஒருவேளை வியாதி வந்தா துதிக்க முடியுமா? இழப்பு வந்தா துதிக்க முடியுமா? நெருக்கம் வந்து ஒன்று மட்டும் சொல்லுவேன், என் தேவன் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் ஒன்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு எல்லாம் உன்னை குறித்து தெரியும். He knows everything. உன்னோட டாட்டா பேஸ் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. உன்னோட டாட்டா பேஸ் எல்லாமே தெரியும். இந்த நாள் வரைக்கும் தெரியும். உங்களை கேட்டாலும் குழந்தையில இருந்து பிறந்து இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க, நீங்க கரெக்டா சொல்லுவீங்க. ஏன்னா சின்னதுல எப்படி நீங்க வளர்ந்த வாழா இருந்த எல்லாமே அம்மா சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும். ஆனா நாளைக்கு எப்படி உங்களுக்கு தெரியுமா? அந்த டாட்டா பேஸ் அவருக்கு தெரியும். அவர் தான் சொல்றாரு, மகனே நீ கடந்ததை நினைச்சு பார்க்கிற, இப்ப நடக்கிறத வச்சு யோசிக்கிற, நடக்க போவாத விடுவிக்கிற தேவன் நான். ஹல்லேலூயா. இஸ் a supernatural God. your plan படி நடக்காது, அவர் பிளான் படி தான் நடக்கும். சங்கீதம் 34:19 மறுபடியும் வாசிக்கிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்ல புரியுங்க. சுகபத்திரமாக எல்லா சகல சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாதவங்களுக்கு துதிய இருக்காது, சகிப்பா இருக்காது, என எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. ஆனா வசனம் சொல்ல, ஆனா அதே போல நம்மள மற்றவங்களை பார்த்து இப்படிப்பட்ட காரியத்துல ஒண்ணுமே செய்யறத, துதிக்கிறதுல நல்லா இருக்கிறாங்க, ஜெபிக்கிறதுல நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு, அதை பார்த்து நமக்கு சோண்டு உண்டாகுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமாயிருக்கும். நான் சொல்றேன் அன்பான தேவ பிள்ளைகளே, யாருது நீதிமான்? நீதிமான் யாருங்க? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவர் ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் நீதிமான். நான் சொல்றேன், நீங்க தான் நீதிமான். பிரச்சனை வருதா, விசுவாசிங்க, நான் நீதிமான். நீதிமானுக்கு அநேக பிரச்சனைகள் வருங்க, ஆனாலும் எல்லாவற்றிலும் இருந்த அவரு எப்படி விடுவிப்பாரா? நின்று நின்று விடுவிப்பார். ஹல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். நீதிமான் வாழ்ந்து பாடுகள் மத்தியில் போவான், அவன் பாக்கியம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். சுபமாக வாழ்கிற வாழ்க்கையில காட்டிலும் உபத்திர பாதையில் போய் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நீ நீதிமான் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கு மாற்றமல்ல, பரலோகத்தின் கரம் உன்னை நடத்து கர்த்தர் காத்துக்கொள்ளார். அல்லேலூயா. இதை மனதில் கொண்டு உபத்திரங்கள் துன்பங்கள் வரும்போது நமக்கு துதிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், சகிக்க வேண்டும். தேவன் நின்று விடுவிப்பதை உங்களை பார்ப்பார். என்னால தைரியமா சொல்ல முடியும், இந்த அபிஷேகத்தில் சொல்றேன், இந்த மாதம் நின்று விடுவிப்பார். He will do something. நீ போராட்டத்தை பார்க்கிற, எங்க அப்பா சொல்றார், நீ எழுதுற எக்ஸாமை பார்த்து உனக்கு பாஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. எக்ஸாம் இல்லாம ப்ரமோஷன் கிடையாது. எக்ஸாம் எல்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ எவ்வளவு எக்ஸாம் எழுதுறியோ அவ்வளவு நீதிமான கர்த்தரோட வைப்பார்.
நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்குமா, ஆனா அவர் நின்று விடுவிப்பார். சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். தாவீது விதமாக சொல்ல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்ப ஸ்தோத்திரிப்பேன்? உபத்திரத்தோடு பாடுகள் மத்தியில் இருக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை இது. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். என் தேவன் நல்லவரா இருக்கிறார், என் தேவன் வல்லவரா இருக்கிறார். கர்த்தரால் சாட்சி பெற்ற யோப் என்ற நீதிமான குறித்து பார்க்கும்போது, யோப் 1:26 சொல்லுகிறது, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாக தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுக்கு எவ்வளவு துன்பம் வந்தது, வியாதி வந்தது, இழப்பு வந்தது, நிந்தை வந்தது, அவமானம் வந்தது, பாடுகள் வந்தது, அநேக துன்பங்கள் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏன்? he is a supernatural God ஆல வந்தவர். அவர் நீதிமான் தைரியமாக சொல்லுகிறார். அன்பான தேவப்பிள்ளை, எல்லா நிலையிலும் நம் ஆண்டவர் துதிக்கு பழக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த மாதம் சொல்றேன், ஒருவேளை உங்க லெவலை கிராஸ் பண்ண முடியாம இருக்கிறீங்கன்னா, ஒரு ப்ராஃபஸர் சொல்றேன், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எனிதிங் வாட் எவர் இட் இஸ், உனக்கு ரிசல்ட் வரணும்னா இந்த மாதம் நல்லா துதி. நினைச்ச காரியத்தை விட்டு புலம்பாத, சகி, விசுவாசி. a new door will open for you. It's a supernatural God. விசேஷமா நம்ம மனதார துதிக்கும் பொழுது உள்ள சோர்ந்து போகாது, புது பலன் கிடைக்கும். ஆண்டு உங்களை விடுவிப்பதை எங்க கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். வேதத்தில் ஒரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். துன்பங்கள் மத்தியில துதித்தபடி அந்த வேத வசனத்தை பார்க்கும்போது 3 காரியங்களை உங்களுக்கு விசேஷமாக வியாக்கியானத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 16:17-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, ஒரு குறி சொல்ற ஸ்ரீ இவ்விதமாக சொல்லுகிறாள், இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். நாம் விசேஷமா ஒரு நீதிமானா இருந்தால் இது ஊழியக்காரருக்கு மட்டுமல்ல, வந்த யாவருக்கும் தேவன் சாட்சி கொடுக்கும்படி கர்த்தர் செய்வார். அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர் என்று சத்தமிட்டால் இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. நல்லா புரியுது. ஊழியக்காரன் பவுலுக்கு மட்டும் இல்ல, உங்களை பலவீனப்படுத்தும் பொழுது பலவீனம் படுத்த காரியத்துல நீங்க பேசணும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஜுரமோ சரீர பலவீனம் வரும் பொழுது எடுத்த உடனே டேப்லெட் பக்கம் போகிறதுக்கு முன்பாக வார்த்தையை பேசுங்க, அப்புறம் டேப்லெட்டை வைங்க. நான் உண்மையை சொல்ல, you can just and see God will do the mighty things. அவர் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அவன் விசேஷம் அடுத்த வருஷம் வார்த்தையை வாசிக்கும் பொழுது, அவருடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிற்று என்று கண்டு பவுலையும் சிலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எழும்பிடுது மட்டுமல்ல, சில காரியங்கள் நடக்கிறது. அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைசாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைசாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளைகளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே வைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைசாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. சொல்லுங்க. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று.
அப்போஸ்தலர் 16:27-28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சிறைசாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைசாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு காரியம் அநேக நேரத்தில் தெரிந்திருக்கும். இல்ல 3 காரியத்தை பார்க்க முடியும், 4வது காரியத்தை பார்க்க முடியும். 3 காரியங்களை அவர்களை வேதனைப்படுத்தி அடித்தார்கள், வஸ்திரங்களை கிழித்தார்கள் என்று இருக்குது. சோர்ந்து போகவில்லை, சிறைச்சாலையிலே துதித்தார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நின்று விடுவித்தார். சிறைச்சாலைக்கார அதிகாரி கண்களுக்கு இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் விடுவித்ததை மற்றவர்கள் பார்க்கும்படி செய்ததை கர்த்தர் பார்த்தார். நான் நீ சொல்றேன், இருக்கிற இடத்திலேயே உங்களை சுத்திலும் பார்க்காதவங்க பார்த்தவங்க உங்களுடைய செயல்பாடை பார்த்து கர்த்தர் இவர்களோட இருக்கிறார், கர்த்தர் விடுவித்தார் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி சாட்சிய கர்த்தர் உங்களுக்கு எப்படி, how this happening, இது எப்படி நடந்தது? கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடி கர்த்தர் விடுவிப்பார். நீங்க யார்? நீதிமான். துன்பங்கள் அனைவருக்கும், ஆனால் அவர் என்ன பண்ணுவாரு? நின்று உங்களை விடுவிப்பார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். மத்திய 5:10 வசனம் சொல்லுகிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை இல்லாம இருக்கிறவங்களுக்கு மேல சீட்டு கிடைக்காது. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மேல சீட்டு, நோ வெயிட்டிங் லிஸ்ட், நோ. எங்க போவீங்க? ஸ்ட்ரைட்டா போய் நம்பிக்கை இருக்கணும். பிரச்சனை அவங்கள பார்த்து பிரச்சனையே இல்லை, நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க, வெயிட்டிங் லிஸ்ட். பிரச்சனை போராடி ஜெபிச்சு தேவ சமூகத்தில் கேட்கறீங்க தெரியுமா? நீங்க டைரக்டா பர்மனன்ட் சீட். உனக்கு அது வேணுமா இது வேணுமா? இது கொஞ்ச காலம், 60, 70, 80 வருஷம், அது நித்திய காலம். உங்களுக்கு பெஸ்ட் அங்க இருக்கு. ஆனா உலகத்தை பெஸ்டா நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், இத இங்கேயே இவ்வளவு பெஸ்ட் இருக்குதுன்னா மேல எவ்வளவு பேர் பெஸ்ட் இருக்கும். இங்க 3 பெட்ரூம் வச்சிருந்தீங்கன்னா வீடு, அங்க உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வீடு, மேல கீழே 10 ஃப்ளோர் சம்பானியோட பெரிய வீடு கொடுப்பேன். நித்தியத்துல வீடு கொடுப்பேன். சந்தோஷம் இருக்கு, நிரந்தர சந்தோஷம். ஏனென்றால் நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகமா இருக்கும். ஆனா எல்லாத்தையும் நின்று இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். நிறைய பேர் புலம்புறீங்க, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? ஹலோ, நீ என்னோட மகன், நீ நீதிமான், நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான் கர்த்தர் சொல்ற. ஆனா நம்ம அதை பார்க்கறது இல்ல. அவன் பாரு எப்படி போறான், இவ பாரு எப்படி போறான், அவன் நல்லா தானே இருக்கிறான். நிறைய சொல்றான், நாங்க நல்லா தான் இருக்கிறோம். ஓகே, சீட்டு இங்க இல்ல. சீட்டு நான் சொல்லுவேன், நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நல்லா இரு. நீங்க சுமாரா இருக்கீங்க, ஓகே, எனக்கு சீட்டு மேல கன்ஃபார்ம். நிறைய பேர் அது தெரியல. இங்க நல்லா நீ ஒரு லெவல் பாஸ் பண்ணியாச்சுன்னா எக்ஸாம் எழுதின உடனே உக்காந்த இடத்துல சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கிரீன் கழுத்தை போற மாதிரி கத்துறவங்களை வச்சிருவார். டாக்டர் உழைக்கிறாரு, ஷட்டரை திறக்கிறது ஒருத்தன் சும்மா உட்காருவார். படிச்ச காரியத்தை ஒரு கிரீன்ல கையெழுத்து போட்டு கொடுப்பார். புரியவே புரியாது. மெடிக்கல் ஷாப் போனா புரியும், ஆனா பரலோகத்துக்குள்ள பாதை எல்லாம் புரியும். இஸ் a supernatural God. இன்னைக்கு சொல்றீங்க உங்க தலை எழுத்து கோழிக்கு இருக்கிறத போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு எல்லாம் தெரியும். சொல்லுங்க, எல்லாம் தெரியும். அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதம் விடுவிப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் விடுவிப்பார். He will sure விடுவிப்பார். உங்களுக்கு பிரச்சனை பார்த்து சோத்திரம் பண்ணுங்க. நல்ல பிறகுல பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் துதி அதிகமா இருக்கும். பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் அதிக விசுவாசம் இருக்கும். பிரச்சனை இருக்கிற இடத்துல தான் அதிகமாக தேவ சமூகத்தில் உட்காருவீங்க. நீங்க அவர் சமூகத்தில் உட்காரும் பொழுது கர்த்தர் விசாரிக்கிற தேவனா இருந்ததா சொல்றாரு. நீ ரொம்ப நாள் உட்கார்ந்துட்ட. இன்னைக்கு ஆண்டவர் சிலர்கிட்ட பேசுறார், ரொம்ப நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க, நான் பக்கத்துல தான் கேட்டுட்டேன். சொல்றார், மகனே மகளே, நான் உன்னை நின்று விடுவிப்பேன். இட்ஸ் a supernatural word. அன்பான தேவனே, நம் நீதியாக வாழ்ந்து உண்மையாக நடந்தால் பாடுகள் வரும், துன்பம் வரும். அப்போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்,
கர்த்தர் நின்று விடுவிப்பார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் இருக்கிறவர்களுக்கும் யாவரும் துன்பப்படுவார்கள். அப்ப நல்லா புரிஞ்சுங்க, தேவ பக்தியாய் இருந்தா என்ன வரும்? துன்பம் வரும். துன்பம் வந்தா ஃபெயில் நினைக்காதீங்க. துன்பம் வந்தா இயேசு வருவார். துன்பம் வந்தா இயேசு வருவார். அவர் நின்று விடுவிப்பார். உண்மையா சொல்றேங்க, நீங்க தேவ சமூகத்துல இருந்து கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாகவே நின்று கொடுப்பார், நின்று விடுவிப்பார், தேவைகளை சந்திப்பார். ஒரு சின்ன காரியத்தை சொன்னேன். நேத்து கவர்மெண்ட் ஹாலிடேல, நேத்து என்னது? நேத்து கவர்மெண்ட் ஹாலிடே எதுக்காக கொடுத்தாங்க? ரம்ஜான். ரம்ஜான் எல்லா இடத்துலயும் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான். நான் காலையில ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் யாரும், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா எனக்கு சொல்லிட்டு உள்ள எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. என்னது? ஆசைப்படுங்க, தப்பே இல்லை. பெரிய ஆசைப்படு, நல்லா ஆசைப்படுங்க, கர்த்தர் கொடுப்பார். வந்து வண்டி நிறுத்திட்டேங்க, பரவாயில்ல விடுங்க, ஒன்னும் பிரச்சனை, போனா சாப்பிட்டு வந்தா உட்காந்து கரெக்டாக 2 மணிக்கு 3 மணிக்கு மெசேஜ் எடுத்துருக்கிறேன். யானை வரும் பின்னே ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச் கிளீன் பண்றவரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்தாங்க. அதை பார்க்கும் பொழுது, எங்க கொடுத்தீங்க? இல்ல இங்க மேல இருக்கிறவரு உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க சொன்னாரு, 10 நிமிஷத்துல வரேன்னாரு. யானை வரும் பின்னே, ஸ்வீட் வந்தது முன்னே, பிரியாணி வந்தது பின்னே. அது சுட சுட ஊழியக்காரன் ஒரு ஜீவனுள்ள தேவன் சந்திக்கிறத பாருங்களேன். அவரு சின்னதா கூட செய்யும் பொழுது, ஏன் அவரு பெருசு செய்ய மாட்டாரா? செய்வார். ஆண்டவர் சொல்றார், ஒரு சின்ன காரியத்தை கர்த்தர் கேட்கிறாருன்னா, 4 மணிக்கு சரியான பசி, ஆனா பசிக்கு ஏத்த மாதிரி ருசி திருப்தி படுத்தினார். அல்லையா? எனக்காகவே யாவையும் செய்தார். முடிக்கும் பொழுது பிரியாணியோட முடிச்சார். அல்லையா? போன மாதம் 30 நாள் நடத்தி எண்டிங் எப்படி முடிச்சார்? எனக்கு பிரியாணியோட யாவையும் செய்தார். சொல்றேன், இந்த மாதம் சொல்றார் நின்று வெடிப்பார். என் தேவன் அற்புதங்கள் என் தேவன் நல்லவராக. அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், நீங்க தான் நீதிமான். உங்களை அழைத்து விடுவிக்கிற தேவன் தான் நீங்க சொல்றாரு, நான் உங்களை விடுவிப்பேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். Jesus is a role model for us. Jesus is a role model. அவரை பின்பற்றி வரும் பொழுது, நிச்சயமாக நீதிமானாக வாழ்ந்து பாக்கியமானாக இருக்கும் பொழுது, அநேக துன்பங்கள் பாதையில போனாலும், உண்மையாக சொல்லுகிறேன், இந்த மாதம் கர்த்தர் உங்களை நின்று விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு ஒரு தவறும் செய்யவில்லை, ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை. வியாதியவர்களை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை விரட்டினார், கண்ணீரோட வந்தவர்களுக்கு கண்ணீரை துடைத்தார். ஆனால் இயேசுவின் மேல் அபாண்டமாக பழி சுமத்தினார்கள், பிரயாசம் பண்ணினார்கள், தூஷித்தார்கள், கல் எறிந்தார்கள். அவர் எந்த தீமையும் செய்யவில்லை. இயேசு பொறுமையோடு சகித்தார், பெரிய மாற்றத்தை காண்பித்து ஜெயத்தை கொண்பித்தார். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படி செய்யும் பொழுது, கசந்திருக்கும் போது சகித்தார். அந்த சகிப்பு 3ஆவது நாள் ஒரு மகிமையான காணப்பட்டது. நான் இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகள் சொல்லுகிறேன், இந்த கால வேளையில தாவீதின் தேவன், யோபின் தேவன் இந்த காலையில பார்த்து சொல்ற, மகனே மகளே, நான் உன்னை நின்று விடுவிப்பேன் கர்த்தர் சொல்ல. எபிரேயர் 12ஆம் அதிகாரம்
2-3 வசனம் சொல்லுகிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு நமக்கு விரோதமாய் பாவிகளினால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவரை நினைக்கும் பொழுது உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனா ஜெயமோ அவரால் வரும் வேதவசனம் சொல்லி சொல்றேன். இந்த காலை வேளையில நீங்க உபத்திர பாதையில அநேக துன்பங்களோட போறீங்களா? கர்த்தர் அனைத்தும் அவைகளை நின்று கர்த்தர் விடுவிப்பின் கர்த்தருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த மாதம் உறுதியாக கற்றுக்கொண்டு போக வேண்டும். பாடுகள் நிறைந்த உலகம்தான், பிரச்சனைகள் நிறைந்த உலகம்தான், அதை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் நம்ம விடுவிப்பதற்காக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள். இன்னைக்கு கர்த்தர் தீங்கு போறீங்களா? பிரச்சனை இருக்கா? துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? பொறுமையா இருங்க. நீங்க நீதிமான். கர்த்தர் நின்று உங்களை விடுவிப்பார். இது விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் விசேஷமா சொல்வாரானால் கடந்த மாதம் சொன்னபடியே நடத்தினவர் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நின்று சில காரியங்களை விடுவித்து அதனால் வர சந்தோஷத்தையும் மேன்மையும் மகிமையும் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பவுலும் சீலா சிறைச்சாலையில் போவதற்கு முன்பாக அவர் வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்டவும் அவர் அடித்த பொழுதும் அவர்கள் சகித்தார்கள். அவர் தேவனால் அழைக்கப்பட்டபடியாக பவுலுக்கு சகித்தார். உள்ள போய் சகித்து புலம்பிக் கொண்டவில்லை, துதித்தார். எதுக்காக துதித்தார் என்றால் சிறைச்சாலையில் ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்வார் என்று விசாலமான கர்த்தர் வாசல் நின்று திறந்தார். சிறைச்சாலை கதவுகள் இருந்தவர் பூட்டப்பட்டது பார்த்து அசைந்தான். ஆனா அந்த சகோதரன் பார்க்கும் பொழுது அவர் உள்ளே இருந்து ஒரு ஜெயத்தை காண்பித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களை விடுவித்து மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. முதலாவது பாடுகள் உபத்திரங்கள் துதியுங்கள், இரண்டாவது சகித்துக் கொள்ளுங்கள், மூன்றாவது விசுவாசிக்க என்றால் சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அந்த நீதிமான் நீங்க தான். அந்த நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அநேகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகனே துன்பத்து அநேகம் இருக்கு. இப்போ ஒரு பேட கொடுத்து எழுதுனா கட கட கடன்னு எழுதுங்களா இல்லையா? எல்லாத்தையும் எழுதுங்க. ஆண்டவர் சொல்றார், ஐ வில் டெலிவர் யூ. நான் உன்னை விடுவிப்பேன். பிரச்சனையா? போராட்டமா? இந்த மாதம் எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சு, அடுத்த லெவலுக்கு போக முடியல. சில காரியங்கள் என்னால முடிவெடுக்க முடியல. என்னால ஐ கான்ட் டு தி பிசினஸ். ஐயோ, என் ஆவிக்குரிய ஜீவிதத்தை அடுத்த லெவல் போக முடியல. நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், பரிசுத்தமா கர்த்தருக்காக ஜீவிக்கிறேன், கர்த்தர் சித்தத்தின்படி செய்றேன். ஆனா போராட்டம், அதிக வேதனை இருக்கு. ஆண்டவர் சொல்றார், முதலாவதாக நீதிமான் என்ற உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். நீ கேட்கிற யாவத்தையும் கர்த்தர் நின்று செய்வார். அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். நீ மற்றவங்களை பார்த்து உன்னை நீ எடை போட்டுக்காத. மற்றவங்களை பார்த்து உனக்கு நீ மார்க் போடாத. மார்க் போடுறது தான் உன்னை சொல்றாரு, நான் என் பார்வையில் உன்னை நீதிமானா பார்க்கிறேன். உன் பிரச்சனைகளாம் இந்த இருந்து விடுவிப்பேன் கர்த்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். ஏன்னா சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். லூக்கா 1:38 சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த ஏப்ரல் மாதத்தில் முதல் நாள் தேவனுடைய சமூகத்தில் உம்மால் எல்லாம் கூடும் என்று சொன்ன வேதத்தின் வார்த்தை முன்பாக வைத்து அநேக துன்பங்கள் நேரிலே என் கர்த்தர் நின்று விடுவிப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். அந்த வாக்குறுதி ஜெயமாக இருக்கட்டும். சபையாரே, கர்த்தருடைய சமூகத்தில் சில காரியத்தில் துன்பங்கள் பாதையில் போய்கொண்டிருக்கலாம், வேதனையில் போய்கொண்டிருக்கலாம், கண்ணீரில் போய்கொண்டிருக்கலாம், அழுகையின் சத்தம் அதிகமாக இருக்கலாம், கூக்குரல் புலம்பலின் சத்தம் அதிகமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று நடக்காதா, ஐயோ என்னை யார் விடுவிப்பார் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம். அடுத்தது என்னென்று புரியாமல் கேள்விக்குறியாக இருக்கிறது வாழ்க்கை. ஐயோ என்னோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கேள்விக்குறியா இருக்கிறது.
அடுத்தது என்ன செய்வது தெரியவில்லையே, என் பிசினஸ் ஸ்டேட்டஸ் வித்தியாசமா இருக்கிறது, ஐயோ அடுத்த சூழ்நிலை என்று தெரியவில்லையே, ஒரு சிறைச்சாலை போல உள்ள மாட்டிக்கொண்டு இருக்கின்றனே, இதை தப்ப வைக்கிறது யார் என்று விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் விசுவாசம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இன்றைக்கு தீர்க்கமாக ஆணிதரமாக பேசுகிற வார்த்தை தான், மகனே மகளே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். எனக்கு யார் உதவி செய்வார் என்று யோசிக்கின்றாயோ, உனக்கு காரியம் பெரிதாக இருக்கலாம், அந்த பெரிய காரியத்தை நான் நின்று விடுவிப்பேன். கர்த்தரோட வாக்கு என்றைக்கும் மாறாது. அவர் வார்த்தை மாறாதவர், அவர் வார்த்தையில உண்மையுள்ளவர். உன்னை அழகுபடுத்த போகிறார், உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். ராபா ஷெகேனா தூரோ ஜிபெஹே தனீமோ தரலபா திர்கமா ஊதரா பூஷாந்தல ஒரு வார்த்தை கடந்து வருகிறது. உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஒரு மேன்மை, அந்த மோதிரம் என்பது சொன்னது மேன்மை. உன் அதிகாரியா வைக்க போகிறார். அநேகருக்கு அதிகாரியா வைப்பார். எப்போது அதிகாரியை வைப்பார்? எல்லா கடலை தாண்டி பிரச்சனைகள் தாண்டி வரும்போது தான் கர்த்தருடைய முத்திரை மோதிரமாக வைப்பார். ராஜாக்கள் மத்தியில் உங்களை அமர வைக்கிற தேவன் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில கடந்து போகும் பொழுது தேவைகள் அதிசயமாக சந்திக்கப்படும். உன் குடும்பத்தில் தேவைகள் அதிசயமாக சந்திக்கப்படும். ஏனென்றால் இதுவரைக்கும் தடை போட்டிருந்த செவறுகளை என் கர்த்தர் எரிகோ கோட்டை முறியடிக்கிறவர் முறியடித்து நின்று உன்னை விடுவிக்க வைக்க போகிறார். Thank you Holy Spirit for this wonderful word. இந்த வார்த்தை விசுவாசத்தில் எடுத்துக்கொள்கிறோம். என் போராட்டம் துன்பங்கள் இன்றியோடு முடிய போகிறது. நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்ப வைக்க வல்லவர் என்று விசுவாச அறிக்கையிட்டபடி அக்னி ஜுவாலையை இறங்கி விடுவித்து காண்பித்தவர் எங்களோட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பார்க்கிற யாவரையும் கேட்கிற யாவரையும் இந்த மாதம் நின்று விடுவிக்க போவதற்காக நன்றி. Thank you Holy Spirit. ராபா ஷெகேனா மூதா தஹோ தரீமா சுதுலுவா தஹே தனிமா துவா ஓ யாயோ து சியோதோ பழே காசியாந்தோ பயந்தி மிஹந்தோ சாந்தலபா. சபையாரே, பார்க்கிற யாவருக்கும் கர்த்தர் தீர்க்கமாக சொல்லுகிறார், நான் உன்னை விடுவிப்பதை நீ பார்க்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் செய்ய போகிறார். உன் சூழ்நிலை மாறப்போகிறது. உன் சூழ்நிலை மாறப்போகிறது. உன் சூழ்நிலை மாறப்போகிறது. உன் சூழ்நிலை மாறப்போகிறது. நீ கண்ணீரோடு கேட்டுக்கொண்ட காரியத்துக்கு எல்லா விதத்துக்கும் உன் சூழ்நிலை மாறப்போகிறது. இந்த உலகத்தை படைத்தவர் தான் சொல்லுகிறார். இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் சொல்லுகிறார். மண்ணை எடுத்து சுவாசத்தை ஊற்றி ஜீவனை கொடுத்தவர் பேசுகிறார். Thank you Holy Spirit. உன் சூழ்நிலை மாறப்போகிறது. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி ஆவியானுக்கு கொடானு கொடு சோத்திரத்தின் நன்றியும் இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எங்க ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கிருபைகளை நடத்தட்டும். இந்த நல் வார்த்தை இந்த மாதம் முழுதும் என் தேவனோட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு நின்று விடுவிக்க போவதற்காக நன்றி செலுத்தி சோத்திரத்தோடு இயேசு நாமத்தில் நன்றி செலுத்தி சோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர்